வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுர் தட்டை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துருவோம். மைதா, அரிசி மாவு, ரவை, இது மூணும் தலா அரை அரை கப் எடுத்துக்கோங்க. இது கூட மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், உப்பு, அவ்வளோதான். இப்போ ரவையை நம்ம லேசாக வறுத்துக்குவோம். இப்போ ரவையை 2 நிமிஷம் பக்கம் நல்லா வறுத்துக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் பக்கம் வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. ரவையை வறுத்தாச்சு, அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மைதா மாவை அதை 2 நிமிஷம் பக்கம் லேசாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். வறுத்த மைதாவை ரவையோடு சேர்த்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த அரை கப் அரிசி மாவையும் இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்து இது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். கூட இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி விரலில் தட்டி, இன்னும் தின் ஸ்லைஸாக கூட தட்டலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய வட்டமாக கூட தட்டலாம். நான் இந்த சைஸில் தட்டியிருக்கேன். இதுக்கு பெரிய சைஸில் கூட நான் தட்டலாம். இந்த மாதிரி சைஸில் தட்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். தட்டி வச்சுருந்த தட்டைகளை இப்போ சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு பக்கமாக கருகிரும், ஒரு பக்கம் செவந்துடும். ஈவனாக செவக்கிற மாதிரி, எல்லா பக்கமும் செவக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. தட்டைகள் வந்தோடனே இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் பொன்னிறமாக வந்ததும் எடுத்து பரிமாறலாம். சுவையான மதுர் தட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது கூட சாஸ் வச்சும் நம்ம சாப்பிட்லாம். சாஸ் இல்லைனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா சாஸ் வச்சு சாப்பிட்டுங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.